Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரொம்பவே ஹெல்தியான ஒரு லஞ்ச் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைப்பூ கூட்டு. இந்த கூட்டை சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது உருளைக்கிழங்கு காரக்கறி இந்த மாதிரி நல்லா காரசாரமான ஒரு தொட்டுக்கையோடு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் அள்ளும். வாங்க இந்த ஹெல்தியான கூட்டு ரெசிப்பியை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்கிற ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் சாப்பிடலாம். அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை ஃபஸ்ட்டு எடுத்து அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நான் இன்றைக்கி விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேன், விச் மீன்ஸ் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு. உங்கள்கிட்ட குக்கிங் ஆயில் இருந்ததுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 to 3 விசில்ஸுக்கு மட்டும் இதை ப்ரெஷர் குக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது வாழைப்பூவை நல்லா இந்த பிளாக் கலரில் உள்ளார இருக்கிற அந்த காம்பு இதெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும், அதாவது 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நம்ம வாழைப்பூவை எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவில் உள்ளார இருக்கிற அந்த பிளாக் கலரில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் வெளியில் ஒரு தோல் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு தான் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போது அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற நம்மளோட வாழைப்பூவை கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அதே சமயத்தில் 3 விசில் விட்டு நம்மளோட பருப்பும் அதாவது நல்லா வேகலை, ஒரு நெத்து பதத்தில் வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், நான் இன்றைக்கி ஒரு 1.5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தாளிப்புக்கு தனியாக நம்ம மிளகாய் ஆட் பண்ணுவோம். அது இல்லாமல் இப்போது இது கூட 1.5 மிளகாய், நம்ம நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவும், சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட்டியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்படி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கூட்டு வந்துடும். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து தனியாக நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட்டில் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் அதிகமாக காரம் சேர்ந்தது அப்படின்னா கூட்டு ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கூட்டில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் சரி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி ரீச் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். கீ ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி. ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப 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 டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு பெஸ்ட் காம்போவான சைட் டிஷ் ரெசிபியும் சாம்பார் பவுடரோட லிங்க்கையும் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.